கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த பரிசுத்த ஆராதனையை காணொளி வழியாக பார்த்து கொண்டிருக்கின்ற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வள்ளியூர் டிவிஷன் ஏர்வாடி கட்டளை படைத்தளத்தின் சார்பாக வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். நாம் யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசித்து வழிநடத்தி வருகிறதான் எங்கள் அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான் இந்த காலை வேளைக்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அப்பாவே, இந்த ஆராதனை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். என் தகப்பனீர் இந்த ஆராதனை ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நல்ல வேளையிலும் கூட ஆண்டவரே, நாங்கள் கோர்க்கடட் சண்டையை நாங்கள் அனுசரித்துக் கொண்டிருக்கிறோம். என்னுடைய கோர்க்கடட்சிகளை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, இந்த நாளில் எங்களுடைய பிள்ளைகள் அடிக்கிற எல்லா பாகங்களிலும் என் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியா நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் பாடுகிற பாடல்கள், ஏறடிக்கிற செபங்கள், கேட்க போகிற உம்முடைய வார்த்தைகள், இவை யாவையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வதி தரும்படியா நாங்கள் செபிக்கிறோம். இந்த ஆராதனை காணொளி வழியாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இந்த ஆராதனை ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். தகப்பனே, ஒரு விசை கூட எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேவா சுத்தி செய்யும் மக்கீனி அனுப்பும் மக்கீனிகளில் திவ்ய ரத்தம் கொண்ட இவு அனுப்பும் மக்கீனிகளில் காத்து நிற்கும் எங்கள் மேலே கர்த்தா உந்தனருளாலே தாரும் பெந்தேகோஸ்தே கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த விசேஷமான கோர்க்கரேட் சண்டையிலையும் கூட சின்ன பிள்ளைங்களுக்காக, வாலிப பிள்ளைங்களுக்காக, பெரியவர்களுக்காக, இன்னும் அதிகமாக விசேஷமாக 10th 11th 12th பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்க இருக்கிறோம். இந்த ஜெபத்திற்கு உறுதுணையாக ஒரு பாடலை நாம் பாடுவோம். நன்மை மூலநேயம் நீயநாதனே, நன்மை மூலநேயம் நேயநாதனே, மைந்தர் பேரில் இந்த வேலை வந்திறங்குமே, மைந்தர் பேரில் இந்த வேலை வந்திறங்குமே. யாவரும் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் வாசம் செய்யுங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஏசப்பா, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஏசப்பா, இந்த வேலையில் கூட ஏசப்பா நான் சின்ன பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. ஏசப்பா, சின்ன பிள்ளைங்க ஏசப்பா உம்மிடத்தில் வர தடை செய்யாதிருங்கள் என்று சொன்னீங்க ஏசப்பா. அதே போல் என் தேவந்தாமே உம்மிடத்தில் வர அதிகமாக ஏசப்பா உம்முடைய வேதத்தின் கட்சி அதன்படி நடக்க கிருபை செய்யுங்க ஏசப்பா. போகிலும் வருகிலும் அவங்களோடு கூட இருங்க ஏசப்பா. அவங்களுக்கு என்னென்ன தேவை இருக்கு எல்லாத்தையும் சந்திங்க ஏசப்பா. ஞானத்தினால் வழி நடத்துங்க அப்பா. சோதரம் ரஜா ஆண்டவரே ஏசப்பா. அதே போல் ஏசப்பா வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு ஆண்டவர் ஏசப்பா. வாலிப பிள்ளைங்க ஏசப்பா உலக பிரயாணத்தில் நடத்தாலும் ஆண்டவர் ஏசப்பா என் தேவந்தாமே ஆண்டவர் ஏசப்பா உம்முடைய பிரகாரங்கள் நடக்க தகுந்த கிருபிகளை தாங்க ஏசப்பா. உம்முடைய வேதத்தை வாசிக்க அனுதினமும் என் தேவந்தாமே
உம்முடைய வேதத்தின்படி நடக்க கிருபை செய்யுங்க ஏசப்பா. ஸ்தோத்திரம் ராஜா ஆண்டவர் ஏசப்பா. அதே போல் ஏசப்பா பெரியவர்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவர் ஏசப்பா. பெரியவங்க எல்லாரையும் ஆசீர்வதிங்க. அவங்க கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க. அவங்க போகையிலும் வருகையிலும் சூழ பாளையமிறங்கி பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவர் ஏசப்பா. தெய்வம் தாமே ஆண்டவர் ஏசப்பா. அதே போல் விசேஷமாக பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. 10th 11th 12th ஏசப்பா என் தெய்வம் தாமே நல்ல ஒரு மதிப்பெண்களை பெற்று ஏசப்பா அந்த ஆண்டு கடந்து வர கிருபை செய்யுங்க ஏசப்பா. ஆமென் ஆண்டவர் ஏசப்பா. உம்முடைய வேதத்தின் வசனத்தில் ஏசப்பா குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும் ஜெயமும் கர்த்தரால் வரும்னு சொன்னீங்க ஏசப்பா. அந்த வசனத்தின்படி என் தேவன் தாமே ஆமென் ஏசப்பா. எல்லாரும் யுத்த நாளுக்கு ஆயத்தப்பட்டு இந்த நல்ல மதிப்பெண்களோடு வர தகுந்த கிருபை செய்யுங்க ஆண்டவர் ஏசப்பா. அதே போல் ஏசப்பா ரட்சணை சேனைக்காக ஜெபிக்கிறேன் தேந்தாமே ஆண்டவர் ஏசப்பா. ரட்சணை சேனை சபை மக்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. அவங்களோடு கூட இருங்க ஆண்டவர் ஏசப்பா. அதே போல் ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. இந்த ஊழியத்தில் ஏசப்பா அவங்களோடு கூட இருங்க ஏசப்பா. என்னென்ன தேவை இருக்க சந்திங்க ஏசப்பா. அவங்களுக்கும் போகிலும் வருகிலும் தேவந்தாமே அவங்களோடு கூட இருங்க ஏசப்பா. ஆமென் ஆண்டவர் ஏசப்பா. எல்லா இக்கட்டு சூழ்நிலை எல்லாரோட கூட இருங்க. ஆமென். பரமண்டங்கள் இருக்கீங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பிரவேசிக்கப்படாமல் தீன்மின்றி ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் எஞ்செஞ்சேக்கே உடையவர்களே. ஆமென். ஹல்லேலூயா. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத வசனம் 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 2 முதல் 7 முடிய. சீரியாவில் இருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்தில் இருந்து ஒரு சிறு பெண்ணை சிறை பிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியின் இடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும். அவர் இருவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றாள். அப்பொழுது அவன் போய், இஸ்ரவேல் தேசத்து பெண் இன்ன பிரகாரமாய் சொல்லுகிறாள் என்று தன் ஆண்டவனிடத்தில் அறிவித்தான். அப்பொழுது சீரியாவின் ராஜா, நல்லது, போகலாம், இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நிருபம் தருகின்றேன் என்றார். அப்படியே அவன் தன் கையிலே 10 தாழந்து வெள்ளியையும் 6000 செக்கல் நிற பொன்னையும் 10 மாற்று வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய் இஸ்ரவேலின் ராஜாவின் இடத்தில் அந்த நிருபத்தை கொடுத்தான். அதிலே அந்த நிருபத்தை உம்மிடத்தில் ஒரு ஊழியக்காரனாகிய நாகமான் கொண்டு வருவான். நீர் அவன் குஷ்டரோகத்தை நீக்கிவிட அவனை உம்மிடத்தில் அனுப்புகிறேன் என்று எழுதியிருந்தது. இஸ்ரவேலின் ராஜா இந்த நிருபத்தை வாசித்த போது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, ஒரு மனுஷனை அவன் குஷ்டரோகி நின்று நீக்கிவிட வேண்டும் என்று அவன் என்னிடத்தில் நிருபம் அனுப்பியிருக்கிறது. கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் நான் தேவனா? இவன் என்னை விரோதிக்க சமயம் தேடுகிறான் என்பதை சிந்தித்து பாருங்கள் என்றான். தேவன் தாமே வாசித்த வசனங்கள் மூலம் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இந்த நாளில் கோர்க்கிடச்சு மற்றும் கோர்க்கிடச்சு வகுப்புகள் குறித்து சில வார்த்தைகள் உங்களோடு பேச ஆசைப்படுகிறேன். இரட்சணை சேனையில் உத்தியோகஸ்தராகவும் லோக்கல் உத்தியோகஸ்தராகவும் ஊழியம் செய்யும்படி வாலிபர்களை பயிற்றுவிப்பதே கோர்க்கடச்சு படை வகுப்பின் நோக்கம். 13 வயதுக்கு குறையாத சிறு வீரர்களும் பெரிய வீரர்களாயிருக்கும் வாலிபர்களும் கோர்க்கடச்சுகள் ஆகும்படி தைரியப்படுத்தப்பட வேண்டும். வேதாகம அறிவிலும் இரட்சணை சேனை பிரமாணங்களிலும் முறைகளிலும் உள்ள ஓர் பாடத்திட்டம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. எல்லா கோர்க்கடச்சுகளும் வாரந்தோறும் உள்ள வகுப்புகளுக்கு ஆஜராக வேண்டும். கோர்க்கடச்சுகள் ஒவ்வொரு மாதமும் பாடங்களை எழுதி மாகாண அல்லது டிவிஷன் முக்கிய ஸ்தானத்துக்கு அனுப்பும்படி எதிர்பார்க்கப்படுகிறார்கள். ஒவ்வொரு 6 மாத பாடத்திட்டத்தின் முடிவிலும் சான்றிதழ்கள் வழங்கப்படும். இரட்சணை சேனை யுத்த முறைகளிலும் கோர்க்கடச்சுகள் பயிற்றுவிக்கப்படுகின்றன. ஒரு கோர்க்கிடச்சு என்பவர் திறம்பட மற்றும் திறமையானவனாக மாறுவதற்கு தனது சொந்த படைத்தளத்தில் படிப்பு மற்றும் பயிற்சியை மேற்கொள்ளும் ஒரு இளம் இரட்சணை சேனையார் ஆவார். இந்த முழு திட்டமும் ஒரு வீரனாக, லோக்கல் உத்தியோகஸ்தனாக அல்லது உத்தியோகஸ்தனாக மாறுவதற்கு வழிவகுக்குமா என்பது கடவுளின் திட்டமான அழைப்பினை சார்ந்தது. ஆனால் எல்லா வகையான கிறிஸ்தவ சாட்சி சேவையில் கடவுளுடைய ஜனங்கள் ஆழமாய் வேரூன்றி முழுமையாய் நிற்க வேண்டிய வேதாகம அறிவு, கிறிஸ்தவ விசுவாசம் இருக்க வேண்டும். இரட்சணை சேனையார்கள், குறிப்பாக அவர்கள் கோர்க்கடச்சுகளாக இருந்தால், சுவிசேஷ பணியில் ஈடுபடும் திறமையும் குணாதிசய வடிவமும் உடையவனாய் இருக்க வேண்டும்.
கோர்க்கடச்சுகள் தங்களுடைய தேவையான வழிகாட்டுதலுக்கு அவர்களுடைய படைஸ்தல உத்தியோகஸ்தகன் அல்லது கோர்க்கடச்சுகள் கார்டியனை கலந்தாலோசிக்க வேண்டும். கோர்க்கடச்சு திட்டம் இரட்சணை சேனையில் சிறப்பான திட்டங்கள் ஏற்றதாகும். ஆமீன். ஹல்லேலூயா. இரட்சணை சேனையின் விசுவாச பிரமாணம். பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடு அடங்கிய வேதாகமமானது தேவனுடைய ஏவுதலினால் அருளப்பட்டதென்றும் கிறிஸ்தவ விசுவாசமும் கிரியையுமாகிய தெய்வீக சட்டம் அதில் அடங்கியிருக்கிறது என்றும் விசுவாசிக்கிறோம். எல்லாவற்றிற்கும் சிருஷ்டிகரும் பாதுகாவலரும் ஆளுகிறவரும் சர்வ பூரணருமான ஒரே தேவன் உண்டென்றும் அவரை மார்க்கிக வணக்கத்திற்குரியவர் என்றும் விசுவாசிக்கிறோம். தத்துவத்தில் பிரியாதவர்களும் வல்லமையிலும் மகிமையிலும் சமமானவர்களுமான பிதா, குமாரன், பரிசுத்தாவினவராகிய மூவர் தெய்வத்துவத்தில் உண்டென்றும் விசுவாசிக்கிறோம். கர்த்தராகிய கிறிஸ்துவில் தெய்வீக தன்மையும் மனித தன்மையும் பொருந்திருக்கிறார் என்றும் அதனால் அவர் மெய்யாகவே தேவனாகவும் மெய்யாகவே மனிதனாகவும் இருக்கிறார் என்றும் விசுவாசிக்கிறோம். நமது ஆதி பெற்றோர் நிர்மலமான நிலையில் சிருஷ்டிக்கப்பட்டார்கள் என்றும் ஆனால் அவர்களுடைய கீழ்ப்படியாமையால் தங்களுடைய தூய்மையையும் பாக்கியத்தையும் விளனார்கள் என்றும் அதன் பலனாய் எல்லா மனிதரும் பாவிகளாகவும் முற்றிலும் சீரழிந்தவர்களாயும் ஆனார்கள் என்றும் ஆகையால் தேவனுடைய நியாயமான கோபாக்கினைக்குள்ளானார்கள் என்றும் விசுவாசிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விருப்பமுள்ளவர்களோ அவர்கள் அனைவரும் ரட்சிக்கப்படும் பொருட்டு தம்முடைய பாடு மரணத்தால் உலகம் முழுவதற்கும் வேண்டிய பிராயச்சித்த பலியானார் என்றும் விசுவாசிக்கிறோம். தேவனுக்கு முன் மனஸ்தாபமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் விசுவாசமும் பரிசுத்த ஆவியானவரால் உண்டாகும் மறுபிறப்பும் இரட்சிப்புக்கு அவசியமான விசுவாசிக்கிறோம். கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள விசுவாசத்தின் மூலம் அவருடைய கிருபையினால் நீதிமான்களாக்கப்படுகிறோம் என்றும் அவரில் விசுவாசிக்கிறவன் தன்னிலே அந்த சாட்சியை உடையவனாய் இருக்கிறான் என்றும் விசுவாசிக்கிறோம். இரட்சிப்பில் நிலைத்திருப்பது கிறிஸ்துவிலுடைய தொடர்பான விசுவாசத்திலும் கீழ்ப்படுதலிலும் சார்ந்திருக்கிறது என்றும் விசுவாசிக்கிறோம். முற்றிலும் சுத்திகரிக்கப்பட்டிருத்தல் விசுவாசிகள் யாருடைய சாக்கியமாய் இருக்கிறது என்றும் அவர்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் குற்றமற்றதாய் காக்கப்படக்கூடும் என்றும் விசுவாசிக்கிறோம். ஆத்மாவின் அழியாமையிலும் சரீரத்தின் உயிர்த்தெழுதலிலும் உலக முடிவில் உண்டாகும் பொதுவான நியாய தீர்ப்பிலும் நீதிமான்களுடைய நித்திய ஆனந்தத்திலும் துன்மார்க்கருடைய நித்திய ஆக்கினையிலும் நாம் விசுவாசிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் ரோஸ்லி. நான் வள்ளியூர் டிவிஷன் கட்டளை படைஸ்தலத்தை சார்ந்தவள். ஒரு கோர்ஹரட்டாக நான் பெற்றுக்கொண்ட அனுபவத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் எங்கள் படைஸ்தலத்தில் வாரந்தோறும் நடைபெறும் கோர்ஹரட் வகுப்புகளில் கலந்து கொள்வேன். அதில் கற்றுக் கொடுக்கிற பாடங்கள் எனக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது.
இரட்சணிய சேனை சரித்திரம் வரலாறு குறித்து அதிகமாக கற்றுக்கொண்டேன். இது என்னை போன்ற கோர்கடட்டுகளுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது. இதன் குறிப்பாக சிருஷ்டிப்பு என்னும் தலையங்கத்தில் எடுத்த பாடம் எனக்கு மிகவும் புதியதாக இருந்தது. சிருஷ்டிப்பின் நாட்கள் குறித்து ஆழமாக கற்றுக்கொண்டேன். இது எனக்கு புதுமையானதாகவும் வியப்பாகவும் இருந்தது. எங்கள் படைஸ்தலத்தில் நடக்கின்ற உட்கூட்டங்கள் வெளிக்கூட்டங்களில் பங்கு பெற கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவியாய் இருந்த சங்கீதம் 119:9 வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான், உமது சித்தத்தின்படி தன்னை காத்துக்கொள்கின்றதினால் தானே என்ற கோர்கரட் வகுப்பின் வழியாக ஆண்டவருடைய வார்த்தையை கற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்குள் வளர என் வாலிப பருவத்தில் வழிவிலகி போகாதபடி எனக்கு உதவியாய் இருந்தது. எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கோர்கரட்டுகளை நீங்களும் கோர்கரட் வகுப்பில் கலந்து கொண்டு என்னை போன்று ஆசீர்வாதத்தையும் நன்மையும் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வீரரும் நாங்களே, ஜெய தீரரும் நாங்களே, வீரரும் நாங்களே, ஜெய தீரரும் நாங்களே, ஏசுராஜனுக்காய் யுத்தம் செய்யும் வீரரும் நாங்களே, ஏசுராஜனுக்காய் யுத்தம் செய்யும் வீரரும் நாங்களே. ஒருமையோடுமே நாம் பெருமை காட்டாமல், ஒருமையோடுமே நாம் பெருமை காட்டாமல், அருமை இயேசுவை நம்பி வந்தால் தருவர் ஜெயமே, அருமை இயேசுவை நம்பி வந்தால் தருவர் ஜெயமே. வீரரும் நாங்களே, ஜெய தீரரும் நாங்களே, வீரரும் நாங்களே, ஜெய தீரரும் நாங்களே, ஏசுராஜனுக்காய் யுத்தம் செய்யும் வீரரும் நாங்களே, ஏசுராஜனுக்காய் யுத்தம் செய்யும் வீரரும் நாங்களே. துன்பமோ சாவோ நாங்கள் ஒன்றுக்கும் மஞ்சோம், துன்பமோ சாவோ நாங்கள் ஒன்றுக்கும் மஞ்சோம், பின்வாங்காமல் போர் புரிந்து சேனையில் இருப்போம், பின்வாங்காமல் போர் புரிந்து சேனையில் இருப்போம். வீரரும் நாங்களே, ஜெய தீரரும் நாங்களே, வீரரும் நாங்களே, ஜெய தீரரும் நாங்களே, ஏசுராஜனுக்காய் யுத்தம் செய்யும் வீரரும் நாங்களே, ஏசுராஜனுக்காய் யுத்தம் செய்யும் வீரரும் நாங்களே. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இணையதளம் வாயிலாக கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியான விலையேற பெற்ற கிருபைகளை தந்த இறைவனுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைத்து கோர்கடற்றுகளுக்கு ஒரு விசை கூட வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளிலும் சீஷத்துவ பணியில் கோர்கடற்றுகள் என்று சொல்கிற அந்த தலையங்கத்தின் கீழாக கர்த்தருடைய வார்த்தையை நாம் பகிர்ந்து கொள்ளும்படியாக இருக்கின்றேன். சீஷத்துவம் என்பது ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு கிடைக்கின்ற உறவுகள் மூலதான பகிரப்படுகின்றதான ஒரு காரியமாக இருக்கின்றது. இயேசு கிறிஸ்து தமது சீஷர்களை அவர் தெரிந்தெடுக்கின்ற போது அவர் சில கண்டிப்பான சில நிபந்தனைகளை அவர்களுக்கு விதித்தார். அந்த நிபந்தனைகளின்படி அவர்கள் வாழ்கின்ற போது நிச்சயமாகவே ஒரு உன்னதமான சீஷத்துவ பணியை அவர்களால் செய்ய இயலும் என்பதை அவர் நினைத்து இப்படிப்பட்டதான காரியங்களை அவர் ஏற்படுத்துகின்றார். அவர் விரும்பின நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி அவர் வலியுறுத்தின காரியங்களை நாம் வாழ்க்கையிலே நாம் கொண்டு நடத்துகின்ற போது நிச்சயமாகவே அந்த வாழ்க்கையானது மிகுந்த ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டதான ஒரு வாழ்க்கையாக இருக்கும் என்பதிலே எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. நரகத்திலிருந்து தப்புகின்ற வழியாகவும் இன்றைக்கு பரலோகத்திற்கு போகிற ஒரு வழியாகவும் தான் கிறிஸ்தவ வாழ்க்கையை நினைக்கின்றார்களே தவிர ஒரு சீஷத்துவ பணிக்கு தங்களை அர்ப்பணிக்கின்றவர்களாக இன்றைக்கு அநேகர் இல்லாத ஒரு சூழ்நிலையில் தான் இன்றைக்கு வாழ்க்கையிலே அநேகர் கடந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக வாலிபர்களை நாம் பார்க்கின்ற போது வாலிபர்கள் தங்கள் மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் ஆண்டவருடைய சீஷத்துவ பணியில எப்படி வாழ வேண்டும், எப்படி ஜீவிக்க வேண்டும் என்று சொல்கிற ஒரு நிலை இல்லாதபடி இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய அநேக நேரங்களில் அவர்களுடைய வாழ்க்கையை நாம் திரும்பி பார்க்கின்ற போது, குறிப்பாக கோர்கடற்றுகளை நாம் பார்க்கின்ற போது அவர்கள் தங்கள் படைஸ்தலங்களிலே பயிற்சிவிக்கப்படுகின்ற அந்த சீஷத்துவம் என்று சொல்கிற உன்னதமான அந்த பணிகளிலே நாம் பார்க்கின்ற போது அவர்கள் கற்றுக்கொள்கின்றார்கள். ஆனால் அந்த சீஷத்துவ பணியிலே தங்களை கொண்டு நடத்துவதற்கு அவர்களால் இயலாத ஒரு சூழ்நிலையில் தான் இன்றைக்கு அநேக கோர்கடற்றுகள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் நாம் எல்லாவற்றையும் அனுபவிக்க நமக்கு உரிமை உண்டு. எல்லாவற்றையும் அனுபவித்து நாம் வாழும்படியான உரிமையை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே தந்திருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களை கர்த்தர் எல்லாருடைய வாழ்க்கையிலும் அவர் தந்திருக்கின்றார். ஆனால் நாம் அதை சரியாக பயன்படுத்துகின்றவர்கள்
சீஷர்களாக இருக்கிறோமா என்பதை நாம் பார்க்கின்ற போது அநேக நேரங்களில் நாம் அதை சரியாக பயன்படுத்துவது கிடையாது. சீஷத்துவத்தை பற்றி நமக்கு தெரியும், ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் நினைக்க வேண்டும். நாம் மாத்திரம் அல்ல, ஒரு சீஷத்துவ பணியில எப்படிப்பட்டவர்களாய் சீஷர்களுத்துவம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்திலிருந்து நாம் பார்க்கின்ற போது சீஷத்துவத்திலே முதலாவதாக ஆண்டவரை அன்பு கூறுகிற ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும். ஆண்டவரை அன்பு கூறுகிற ஒரு வாழ்க்கை தான் ஒரு சீஷத்துவ பணியினுடைய உன்னதமான காரியமாய் இருக்கின்றது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 26வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது, யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தன் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரனை சகோதரிகளையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீசனாய் இருக்க மாட்டான் என்பதாக. ஆண்டவருடைய சீசனாய் இருக்க வேண்டுமானால் நாம் எல்லாவற்றையும் வெறுத்து ஆண்டவர் மேல் அன்பு பாராட்டுகின்றவர்களாய் இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் வெறுக்க வேண்டும். எல்லாவற்றையும் வெறுத்தல் என்று சொல்லும்போது ஒரு குறைவாக நேசித்தல் என்று சொல்கிற ஒரு நிலையை இந்த இடத்துல குறிப்பிடப்படுகின்றது. ஒரு குறைவு, அதாவது நாம் வைக்கின்ற ஒரு பொருள் மேல் வைக்கின்ற அன்பை காட்டிலும் ஆண்டவர் மேல் வைக்கின்ற அன்பு அது மிகவும் அதிகமாக இருக்க வேண்டும். அதை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார். ஆனால் நமது குடும்ப உறுப்பினர்களிடமும் நாம் காட்டும் அன்பு சில நேரங்களில் கிறிஸ்துவின் மீது காட்டுகின்ற அன்பை விட அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் திரும்பி பார்க்க வேண்டும். அன்பு ஆவியின் கனிகளிலே சொல்லப்பட்டிருக்கிற பிரதான ஒரு காரியம் அன்பு. அன்பு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற ஒரு உன்னதமான காரியம் அன்பு என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. நாம் ஆண்டவர் மேல அன்பு பாராட்ட வேண்டும், ஆண்டவரை நேசிக்க வேண்டும். அவருடைய பிள்ளைகளாக இறை மக்களாய் வாழ்கின்றதான நாம் அவரை நேசிக்கிறவர்களாக அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கின்றோம். தன் ஜீவனை விட நாம் ஆண்டவரை அதிகமாய் நேசிக்க வேண்டும். தன்னுடைய ஜீவனை விட அதிகமாய் நாம் நேசிக்கின்றவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற போதுதான் ஒரு உண்மையான சீஷத்துவ பணியை நம்மால் செய்து நிறைவேற்ற முடியும். அந்த சீஷத்துவ பணியில நாம் சீஷத்துவ பணியை செய்ய வேண்டுமானால் நாம் முதலாவது ஆண்டவரிடத்துல அன்பு கூறுகின்றவர்களாய் இருக்க வேண்டும். ஆண்டவரிலே நாம் அன்பு கூறுகிறவர்களாய் நாம் இருக்கின்ற போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டதான ஒரு வாழ்க்கையாக இருக்கும், ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டதான ஒரு ஜீவிதமாக இருக்கும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. காரணம் என்னன்னு சொன்னால், கர்த்தர் நம்ம எல்லாரையும் நேசிக்கிறார். அவர் இந்த இவ்வுலகத்திலே வந்ததான நோக்கம் நம்ம எல்லாரையும் நேசித்தபடியினாலே தான் அவர் இந்த உலகத்திலே கடந்து வந்தார். இன்றைக்கு வாலிபர்கள் இயேசுவின் பிள்ளைகளாக இயேசுவின் பாதத்திலே அமர்ந்திருக்கின்ற வாலிபர்களாக இன்றைக்கு இருக்கின்றார்களா என்று சொன்னால் அநேக நேரங்களில் அதிலே அவர்கள் குறைபட்டவர்களாக இருக்கின்றார்கள். இன்றைக்கு சீஷத்துவ பணிக்காக ஆயத்தப்படுத்துகின்ற ஒரு கோர்கடற்றுகளாக ஒரு வாலிபர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆண்டவரை அதிகமாய் நாம் நேசிக்க வேண்டும். ஆண்டவரை அதிகமாய் நாம் நேசிக்கின்ற போது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஊழியம் சிறப்பாக, சீஷத்துவ பணியை சிறப்பாக நம்மால் செய்து நிறைவேற்ற முடியும். இன்றைக்கு வாலிபர்கள் கிறிஸ்துவுக்கு தேவை. வாலிபர்கள் ஆண்டவருக்கு தேவையாய் இருக்கின்றார்கள். அந்த வாலிபர்கள் ஆண்டவருக்கு தேவையாய் இருக்கிறபடியினாலே தான் சீஷத்துவ பணிக்காக அவர்கள் அழைக்கப்படுகின்றார்கள். அவர்கள் அழைக்கப்படுகின்ற அந்த அழைப்பில நான் பார்க்கின்ற போது அவர்கள் ஆண்டவருக்கு ஆண்டவர் மேல் அன்பு செலுத்துகின்றவர்களாய், ஆண்டவரை நேசிக்கின்றவர்களாய் அவர்கள் இருக்க வேண்டும். அதை ஆண்டவர் நம்மிடத்தில் அவர் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றார். என்னுடைய மகன், என்னுடைய மகள் என்னை தேடி வரமாட்டாளா, என்னை நேசிக்க மாட்டாளா என்று சொல்லி இன்றைக்கு ஒவ்வொருவரையும் அவர் ஏக்கத்தோடு கூட அவர் பார்த்து கொண்டிருக்கின்றார். நாம் இன்றைக்கு எப்படி இருக்கிறோம்? கோர்கடற்றுகளாய் இருந்தாலும் சரி, வாலிபர்களாய் இருந்தாலும் சரி, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் ஆண்டவரை அதிகமாய் நேசிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். வேதம் சொல்கிறது, உன்னை நேசிப்பது போல நீ பிறனையும் நேசி என்பதாக. நாம் மற்றவர்களையும் நேசித்து மற்றவர்களை அன்பு பாராட்டி கிறிஸ்துவின் அன்பை பிரதிபலிக்கின்றவர்களாய், கிறிஸ்துவின் அன்பை மற்றவர்களுக்கு சொல்லும்படியாய், கிறிஸ்துவின் அன்பை மற்றவர்களும் பிரதிபலிக்கின்ற ஒரு வாழ்க்கை வாழும்படியாய் ஆண்டவர் இன்றைக்கு நம்மை அழைக்கின்றார். இரட்சணியனுடைய சட்டதிட்டங்களை
பார்க்கின்ற போது அத்தியாயம் 10 வகுப்பில் 7 சொல்கின்ற போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம், நீங்கள் உங்களிடத்துல அன்பு கூறுவது போல உங்கள் அயலகனத்தினிடத்திலும் நீங்கள் அன்பு கூறுங்கள் என்பதாக. உங்கள் பக்கத்தில் இருப்பவர்களையும் நேசியுங்கள், கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துங்கள். கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது என்பதாக அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல இன்றைக்கு கிறிஸ்துவின் அன்பு நம்மை ஒவ்வொரு நாட்களும் நெருக்கி ஏவுகின்றதாக இருக்க வேண்டும். அதற்காக தான் சீஷத்துவ பணிக்கு ஆண்டவர் இன்றைக்கு நம்மை அழைக்கின்றார். நம்மிடத்துல ஆண்டவருடைய அன்பு இருக்க வேண்டும். ஆண்டவருடைய அன்பு இருக்குமானால் நிச்சயமாகவே அவருடைய வாழ்க்கை மிகுந்த நம்முடைய வாழ்க்கை மிகுந்த ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டதான ஒரு வாழ்க்கையாக இருக்கும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. இன்னும் இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற போது சுயத்தை வெறுக்கின்ற ஒரு சீஷத்துவம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். சுயம் நம்மிடத்தில் வெளிப்படவே கூடாது. இன்றைக்கு அநேக நேரங்களில் சுயம் வெளிப்படுகின்றது. சுயம் அநேக நேரங்களில் அநேக இடங்களில் அது பிரதிபலிக்கின்றதாக இருக்கின்றது. அநேக இடங்களில் சுயம் வேதம் சொல்லு சுயம் சாம்பலாய் மாற வேண்டும் என்பதாக நாம் வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். மத்தேயு 16வது அதிகாரம் 24வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது அங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவன் தன்னைத்தான் வெறுத்து தன் ஜீவனை ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினான் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்பதாக. தன்னைத்தான் வெறுக்கின்ற ஒரு கோர்கடற்றுகளாக ஒரு வாலிபர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற போதுதான் சுயம் சாம்பலாய் மாறுகின்ற போதுதான் நம்முடைய வாழ்க்கை ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டதான ஒரு வாழ்க்கையாக இருக்கும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. காரணம், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நாம் அநேக நேரங்களில் நம் சுயநலம் உடையவர்களாக இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து வருகின்றோம். சுயநலம் உடையவர்களாக இந்த உலகத்தில் நாம் ஜீவித்து வருகின்றோம். சுயநலம் நம்முடைய வாழ்க்கையில மேலோங்கி நிற்கின்றதாக இருக்கின்றது. ஆனால் கர்த்தருடைய சீஷத்துவ பணியில சுயத்தை நாம் கண்டிப்பாக வெறுத்து விடுகின்றவர்களாக சுயத்தை நாம் வெறுத்து விடுகின்றவர்களாக தான் நாம் இருக்க வேண்டுமே தவிர சுயத்தை நாம் சீஷத்துவ பணியை ஒரு நாளும் நாம் செய்து நிறைவேற்ற முடியாது. சீஷத்துவ பணியில நாம் செயல்பட வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாகவே அந்த சீஷத்துவ பணியில சுயம் சாம்பலாய் வெறுக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, சுயத்தை வெறுப்பது என்று சொல்லும் போது சுய செயல்கள் சுய செயல்பாடுகள் நாம் விரும்புகிறபடி வாழலாம், எப்படியும் ஜீவிக்கலாம், எப்படி வாழலாம் என்று சொல்கிற ஒரு நிலையில் அல்ல. எல்லாவற்றையும் வெறுத்து ஆண்டவரை பின்பற்றுகிற ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்க வேண்டும். ஆண்டவரை பின்பற்றுகிற ஒரு ஜீவிதம் நமக்கு இருக்க வேண்டும். ஆண்டவரை பின்பற்றுகிற ஒரு வாழ்க்கை. சுய வெறுப்பு சொல்கின்ற போது சில குறிப்பிட்ட உணவுகளை அல்லது உடைகளை அல்லது உலக காரியங்களை வெறுத்து நடக்கிற ஒரு வாழ்க்கையாக அது இருக்கிறது. இன்றைக்கு அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நம்முடைய ஜீவிதம் எந்த நிலையிலே நாம் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் உற்று கவனிக்க வேண்டும். காரணம், சுயம் நிச்சயமாகவே அது வெறுக்க வேண்டும். நம்முடைய சுயம் சாம்பலாக மாற வேண்டும். கர்த்தர் அதை நம்மிடத்துல எதிர்பார்க்கின்றவராய் இருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரங்களில் சுயத்தை மறுத்து இந்த உலகத்துல நாம் வாழ்கின்ற போது நாம் நிச்சயமாகவே சீஷத்துவ பணியில நாம் சிறப்பாக வாழ முடியும். எல்லாவற்றையும் மேலாக அவருடைய பணியை செய்ய நாம் ஆயத்தமுடையவர்களாய் இருக்க வேண்டும். அவருடைய பணி, அன்றைக்கு சீஷர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழைக்கின்ற போது அவர்கள் கல்லாதவர்களாய் இருந்தார்கள், கற்றவர்கள் இருந்தார்கள், மீன்பிடிக்கின்றவர்கள் இருந்தார்கள். எல்லாரையும் அவருடைய சீஷத்துவ பணிக்காக அவர் அழைத்தார். வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன் என்று சொல்லி அவர்கள் அழைத்தார். அந்த அழைப்புக்கு அவர்கள் கீழ்ப்படிந்து வந்தபோது உலகத்தை கலக்குகிறவர்களாய் சீஷர்களை கர்த்தர் மாற்றினார். இன்றைக்கு இரட்சணிய சேனையில் அநேக உத்தியோகஸ்தர்கள் தேவையாயிருக்கின்றார்கள். அநேக ஊழியத்திற்கு இன்றைக்கு ஆட்கள் குறைவு, அறுவடை மிகுதி ஆட்களோ குறைவு என்பதாக வேதம் சொல்கிறது. அறுவடை மிகுதியாயிருக்கின்றது, வயல் பிரதேசங்கள் அதிகமாயிருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய பணியை செய்யும்படியாய் இன்றைக்கு வாலிபர்கள் எழும்பி வர வேண்டும். அதை இன்றைக்கு இரட்சணிய சேனை அது வலியுறுத்துகிறது. இந்த கோர்கடற்றுகளாக இருக்கின்ற நீங்கள் வருங்காலத்தில் ஒரு உன்னதமான ஒரு உத்தியோகஸ்தர்களாக, உன்னதமான ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டதான படைஸ்தலங்களிலே ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டதான ஒரு லோக்கல் உத்தியோகஸ்தர்களாக சிறப்பான பணியை செய்யும்படியாக தான் கோர்கடற்றுகளை இரட்சணிய சேனை உருவாக்கி கொண்டிருக்கின்றது. அந்த பணியிலே உன்னதமான பணியிலே நாம் ஈடுபட வேண்டும். அந்த உன்னதமான பணிக்கு என்று சொல்லி இன்றைக்கு ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். அந்த அழைப்பு இன்றைக்கு எல்லாரையும் தேடி வருகின்றது. ஒருவேளை நாம் பாவத்தில் இருக்கலாம், பலவிதமான பாவ பழக்க வழக்கத்தில் இருக்கலாம், சீஷத்துவத்தை நாம் வெறுத்தவர்களாக இருக்கலாம்.
2 ராஜாக்கள் 5வது அதிகாரத்துல நான் வாசிக்கின்ற போது ஒரு சிறு பெண்ணை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வேலைக்காரன், அந்த எஜமானுடைய இல்லத்துல இருந்ததான அந்த சிறு பெண், அடிமையாக இருந்த ஒரு பெண், அடிமையாக கொண்டு வரப்பட்டதான அந்த சிறுமி ஆண்டவருடைய அன்பை ருசித்த மகளாக இருந்தாள். ஆண்டவரை ருசித்த, ஆண்டவரை குறித்து நன்றாக அறிந்த ஒரு பெண்மணி, சிறுமண்ணாக இருந்தது நிமித்தமாக அவள் தன்னுடைய எஜமான் பலவீனத்தோடு இருக்கிறான் என்று சொல்லி அவள் கேள்விப்பட்ட போது தன்னுடைய அந்த எஜமானிடத்துல பலவீனத்திலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஒரு வழிகாட்டியாய் அவள் மாறினாள். ஒரு வழிகாட்டியாய் அவள் மாறினாள். காரணம் என்ன? அவள் ஆண்டவரை குறித்து அதிகமாய் அறிந்து கொண்டாள். ஆண்டவரை குறித்து அதிகமாய் அறிந்து கொண்டது நிமித்தமாக அவள் சீஷத்துவ பணியில தன்னை ஈடுபடுத்தி கொண்டாள். ஆத்தும ஆதாய பணியில அவள் தன்னை ஈடுபடுத்தி கொண்டாள். அவள் தன்னுடைய எச்சமாட்டியிடத்தில் போய் சொல்கின்றாள், என்னுடைய தேசத்துல, இஸ்ரவேல் தேசத்துல சென்றால் அங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், அவரிடத்தில் சென்றால் உங்களுக்கு சுகம் கிடைக்கும் என்று சொல்கிற ஒரு செய்தியை அவளுக்கு சொல்கின்றார். அதை கேட்டதான அந்த நாகமான் அங்கே செல்கின்றான், விடுதலையும் பெற்றுக்கொள்கின்றான். இன்றைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான சிறு வீரர்களே, வாலிபர்களே, கோர்கடற்றுகளே, நீங்களும் அநேகரை இரட்சிப்பின் பாதையிலே வழிநடத்தி வருகின்ற ஒரு உன்னதமான பணியை ஆண்டவர் இன்றைக்கு உங்களை எதிர்பார்க்கின்றார், அழைக்கின்றார். அந்த பணிக்காக சுயத்தை வெறுத்து என் ஆண்டவரை தேடி வாருங்கள். சுயத்தை வெறுத்து என் ஆண்டவரை தேடி ஓடி கடந்து வாருங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு பலமான காரியங்களை, அதிகமான ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தருகிறது மாத்திரமல்ல, நீங்களும் அநேகருக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரங்களாய் கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்த போகிறார். அந்த உணர்வு நமக்கு இருக்கட்டும். ஒருவேளை இந்த உலகத்துல நாம் பற்பல வேலைகளை செய்யலாம், நம்முடைய கிராமத்தை விட்டு தூரமாக இருக்கலாம், ஆனால் எந்த இடத்தில் இருந்தாலும் சரி ஆண்டவருடைய அன்பை, அவர் மேல் வைத்திருக்கிறதான அன்பிலே நாம் ஒரு நாளும் குறைந்து போய்விடக்கூடாது. நம்முடைய சுயத்தை வெறுத்து நாம் எந்த இடத்துல இருந்தாலும் சரி ஆண்டவருடைய பணியை செய்கின்றவர்களாய், அவருடைய சுவிசேஷத்தை நமக்கு நேரம் கிடைக்கிற சமயங்களில் எல்லாம் சொல்கின்றவர்களாய் நிச்சயமாகவே நாம் இருக்க வேண்டும். அநேகரை கிறிஸ்துவண்டை வழிநடத்துகின்ற இரட்சகர் ஒருவர் இருக்கிறார், உங்களை இரட்சிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார், உங்களை மீட்பர் ஒருவர் இருக்கிறார் என்பதை மற்றவர்களுக்கு சொல்கின்ற ஒரு நிலையிலே ஒவ்வொரு கோர்கடற்றுகளும் வாலிபர்களும் இருக்கின்ற போது நிச்சயமாகவே வருங்காலத்துல ஒரு உன்னதமான இரட்சணிய சேனையை நம்மால் கட்டி எழுப்ப முடியும். எனவே இந்த இடத்துல அங்காங்கே நின்று இருந்து எங்களை கவனித்து கொண்டு இருக்கிற, அங்கிருந்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்ப்போம். நாம் ஒரு சீஷத்துவ பணிக்கு நம்மை அர்ப்பணிப்போம். இன்றைக்கு ஆண்டவர் அதற்கென்று சொல்லி நம்மை எதிர்பார்க்கின்றார். அதற்கென்று சொல்லி நம்மை ஆண்டவர் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றார். என்னுடைய மகன், என்னுடைய மகள் என்னுடைய பணியை செய்ய வரமாட்டார்களா என்று சொல்லி எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றார். இன்றைக்கு நாம் அவருடைய பணியை செய்யும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்பதாக பரிசுத்த வேதம் சொல்கிற வண்ணமாய் இன்றைக்கு நம்மை ஒரு விசை கூட ஆண்டவருடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து அவருடைய பிள்ளைகளாய் வாழும்படியாய், அவருடைய சீஷத்துவ பணியை செய்யும்படியாய் இன்றைக்கு சிலுவை அண்டை நம்மை முற்றுமாய் ஒப்பு கொடுப்போம். சிலுவை அண்டை ஒப்பு கொடுத்து ஒருவேளை நம்முடைய குற்றங்கள், குறைகள், தப்பிதங்கள், பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்குமானால் நம்மை முற்று ஒரு விசை கூட ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை அர்ப்பணித்து அவருடைய பிள்ளைகளாய் இந்த உலகத்திலே நாம் வாழ்வோம். அவருடைய பிள்ளைகளாய் இந்த உலகத்திலே நாம் ஜீவிப்போம். கர்த்தர் பாடலாசிரியர் சொல்கிறவனமாய், என் மீட்பர் சென்ற பாதையில் போக ஆயத்தமா என்று சொல்கிற அந்த பாடலினுடைய வரிகள் சொல்கிற வண்ணமாய் ஆண்டவருடைய பாட்டின அந்த பாதையில நாம் செல்லும்படியாய், ஆண்டவர் காட்டின அந்த உன்னதமான வழியில அவருடைய சிலுவையை சுமந்து பின் செல்லும்படியாய் இன்றைக்கு நம்மை ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உம்மை பின் செல்வேனே
தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். மகா உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற எங்கள் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை சோதரிக்கிறோம். அல்லேலூயா. இந்த நாளிலும் தகப்பனே, தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியான விலையேற பெற்ற கிருபைகளை நீர் எங்களுக்கு தந்த தயவுகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரை சீஷத்துவத்தை குறித்து நாங்கள் சிந்திக்கும்படியாக நாங்கள் உண்மையில் அன்பு செலுத்தி ஆண்டவரை சுயத்தை வெறுத்து உமக்காக பணி செய்ய எங்களை தத்தம் செய்ய தகப்பனே நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோங்க தாவே. ஆண்டவரே, உம்முடைய வல்லமை உள்ள கரம் இந்த இடத்துல அசைவாடின தெய்வங்களுக்காய் நன்றி ஆண்டவரே. உம்முடைய திவ்ய பிரசன்னம் ஆண்டவரை இதை பார்த்து கொண்டிருக்கின்ற, இதை கவனித்து கொண்டிருக்கிற அத்தனை பேரையும் தகப்பனை நீர் ஆசீர்வதிப்பீராக. தம்முடைய வல்லமை உள்ள கரம் ஓங்கிய புயம் தகப்பனே ஒவ்வொருவரையும் தகப்பனை நீர் பலப்படுத்த வேண்டுமாய், சக்திப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோங்க தாவே. பலவீனத்தோடு இருக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில நீர் பலத்தை கொடுத்து ஆண்டவரே நீர் வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோங்க தாவே. ஆண்டவரே, உம்முடைய கரம், உம்முடைய திவ்ய கரம் கூட இருந்து தகப்பனே ஒவ்வொரு நேரங்களும் நிமிடங்களும் அப்பனே நீர் வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோங்க தாவே. ஆண்டவரே, இந்த நாளிலும் தகப்பனை குறிப்பாக ஆண்டவரை போர்க்கடற்றுகளுக்காக வாலிபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே. ஒவ்வொருவரையும் தகப்பனை நீர் வல்லமையாய் ஆண்டவரை அவர்கள் இருக்கிற இடங்களில் நீர் எடுத்து பயன்படுத்துவீராக. உம்முடைய கரம் கூட இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோங்க தாவே. உம்முடைய பிரசன்னம், உம்முடைய ஆளுகை தகப்பனை ஒவ்வொரு நேரங்களும் ஆண்டவரை அவர்கள் உமக்கென்று வாழும்படியாய், உமக்கென்று ஜீவிக்கும்படியாய், உமக்கென்று அநேக ஆத்துமாக்களை உம்முடைய சமூகத்திலே கொண்டு வருகின்ற கருவிகளாக ஒவ்வொரு போர்க்கடற்றுகளை தகப்பனே நீர் மாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோங்க தாவே. ஆண்டவரே, எழுந்து பிரகாசிக்கிற ஒளியாக, எழுந்து பிரகாசிக்கிற இந்த இரட்சணிய சேனையை கட்டி எழுப்புகின்ற ஆண்டவரே வீரர்களாக ஒவ்வொருவரையும் தகப்பனை தகுதிப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோங்க தாவே. அல்லேலூயா. உமக்கு நன்றி தகப்பனே. இந்த நேரத்திலும் ஆண்டவரே, யாராவது பலவீனத்தோடு இருப்பார்களானால், பாடுகள் கஷ்டங்கள் மத்தியிலே இருப்பார்களானால், அவருடைய பலவீனங்கள் பாடுகள் கஷ்டங்களை தகப்பனே நீர் மாற்றிப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோங்க தாவே. ஆண்டவரே, அவர்கள் இருக்கிற இடங்களிலே அவர்கள் மேல் ஆண்டவரே உம்முடைய கரத்தை வைத்து நீர் ஆசீர்வதிப்பீராக. அல்லேலூயா. உமக்கு நன்றி தகப்பனே. இம்மானுவேலின் தேவன் தாமே தகப்பனே நீர் கூட இருந்து நடத்துவீராக, பாதுகாத்துக் கொள்வீராக. இரட்சணிய சேனை ஆசீர்வதிப்பீராக. அகில உலக இரட்சணிய சேனைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்திய உலகம் முழுவதும் இருக்கிற இரட்சணிய சேனையை தகப்பனே அபரிதமாய் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோங்க தாவே. குறிப்பாக இந்திய தென்கிழக்கு மாகாணத்தை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராக. மாகாண தலைவர்களுக்காய் இணைந்து பணிபுரிகிற எல்லா பரிவாரங்களுக்காய் ஜெபிக்கிறோம். எல்லா பரிவாரங்களையும் அப்பனே நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோங்க தாவே. அல்லேலூயா. உமக்கு நன்றி தகப்பனே. உம்முடைய கரம் ஆண்டவரே, உம்முடைய கரம் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் தாங்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம், உம்முடைய ஆளுகை ஆண்டவரே, உம்முடைய கிருபையின் கரம் எங்களோடு கூட இருந்து வழி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து வருகின்ற காலங்களை எங்களுக்கு ஒரு மிகுந்த ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாட்களாய் இருக்கும்படியாய் மீட்பர் இயேசுவின் தூய நாமத்தை ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் எங்கள் பரலோக பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் மனோர் ஐக்கியமும் சிநேகம் ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் கூட என்று சதா காலம் தங்கி இருப்பாராக. ஆமென். ஆமென். அல்லேலூயா.